இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் தான் போகிறாரு. உலக நாடுகளுக்கெல்லாம் இடைவிடாது சுற்றுப்பயணம் செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர். அதே போல் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லையே. அதுவும் இல்லாமல் தமிழக முதல்வர் இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் அடுத்த கட்ட பணிக்கு திரும்புவாரா? தாராளமாக திரும்ப அங்கே இருந்துக்கிட்டே மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே முதலமைச்சர் பணிகளைத்தானே அவர் செய்து கொண்டிருந்தார். முதலமைச்சர் ஓய்வு எடுக்கலையே. மருத்துவமனையில் இருந்து கொண்டே வழக்கம் போல வெளியில் என்ன பணிகளை செய்வாரோ அந்த பணிகளைத்தான் அப்பல்லோ மருத்துவமனையில் அறையில் இருந்தவாறே செய்து கொண்டிருந்தார். அதனால் அவர் ஓய்வு எடுக்கலையே. இன்றைக்கு அதனால் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். இதில் தொடர்ந்து அவருடைய பணிகளை செய்துக்கிட்டே இருப்பார். தேர்தல் பணிகள்லாம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுற்றுப்பயணம் அப்படி சொல்லலை நான். அப்படி அந்த வார்த்தையே நான் பயன்படுத்தலை. வார்த்தைகளை என் வாய்க்குள்ளே கொண்டு வந்து ஒரு சிலர் திணிக்கிறீங்க. நான் அந்த வார்த்தையே சொல்லலையே. நான் அதாவது தமிழகத்தில் ஒரு 8 இடங்களை தேர்ந்தெடுத்து எண்டிசை வெல்லும் 8 கூட்டங்கள் என்ற தலைப்பில் எந்த லட்சியங்களுக்காக, எந்த தமிழக வாழ்வாதாரங்களுக்காக நான் கடந்த பல ஆண்டுகளாக போராடினேனோ, அந்த பிரச்சனைகளில் வெற்றி பெற்றேனோ, அவற்றை மீண்டும் அந்த வட்டார மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக. ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் வெடித்தபோது இல்லாதிருந்தவர்கள், முகத்தை காட்டாதவர்கள், முணுமுணுப்பு கூட செய்யாதவர்கள் இப்பொழுது அதே பிரச்சனைகளை அந்த இடங்களிலே போய் கையில் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அந்த பிரச்சனைகள் முடிந்து வெற்றி பெற்று தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். உதாரணத்திற்கு தூத்துக்குடியிலே முதல் கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு என்ற 42 புரட்சி வெடித்த நாள் தான் ஆகஸ்ட் 9. அன்று தூத்துக்குடியிலே பொதுக்கூட்டம். தலைப்பு ஸ்டெர்லைட் வெளியேற்றம். ஆக அது குறித்து ஏறத்தாழ 18 ஆண்டுகள் நான் போராடிய பழைய செய்திகள் மக்களுக்கு லேசாக நினைவூட்டுவதற்காக அந்த தலைப்பிலே கூட்டம். அதை போலவே கம்பத்திலே கூட்டம். முல்லை பெரியாரும் நியூட்ரினோ நிறுவனமும் என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து அங்கே நடைபயணங்கள் நடத்தியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். ஆக அதை பற்றியெல்லாம் சொல்வதற்காக நான் இந்த முறையை கையாளுகிறேன்.